இந்த தமிழ் வருடத்தில் சிம்ம ராசி நேயர்களுக்கு பொது பலன் எப்படி மேம் இருக்குது? சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்குங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்மையாமே இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் அத்தனையுமே சாதிப்பீங்க. என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அத்தனையுமே நீங்கள் நிறைவேற்றி கொள்வீங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை சாதிக்கிற மாதிரி இருக்கும். அது பரவாயில்லையே, ஆனால் நம்ம நினச்ச விஷயத்தை சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த லக்கு கிடைச்சிருது இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாம் அஷ்டமசனின்னு சொல்லிட்டு பயமுறுத்தியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு. அதனால் நம்ம கிரகங்கள் மட்டும் இல்லை, போகக்கூடிய இடமும் சூப்பரான இடமா இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோக்கா வந்து நெகட்டிவாக தரமாட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ கடகராசி பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கள் படவே மாட்டீங்க. ஏன்னா கொஞ்சம் குருவுடைய தன்மையும் சனி பகவானுக்கு வந்து உங்களுக்கு அமைதியான வழியில் வந்து உங்களை வழிநடத்தி கொண்டுட்டு போவாங்க. அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் அதெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்மீக நிலை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அது தானாகவே சில நபர்களுக்கு அது கல்வியாகவும் வரலாம், அல்லது கோவில் வழிபாடுகள், கோவிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது, திருப்பணிகள் செய்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் சிறப்பாகவே அமையுங்க.